எந்நாட்டவருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணம் புல்லே குணம் புல்லேன் குளம் புல்லேன் குறியும் புல்லேன் குணம் புல்லேன் குளம் புல்லேன் குறியும் புல்லேன் குற்றமே பெரிதுடையேன் நலம் புல்லேன் நான் புல்லேன் ஞானியல்லேன் நல்லாரோடு இசைங்கில்லேன் நடுவே நின்ற விலங்கல்லேன் விலங்கு அல்லாது ஒளிந்தேன் அல்லேன் பெருப்பளவும் மிக பெரிதும் பேசவல்லேன் இளம்புல்லேன் இறப்பதே ஈயமாட்டேன் என் செய்வான் தோன்றினன் ஏழையேனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் இறைவனுடைய திருக்கருணையாலே காலை 2 அதிகாரம் சிந்திச்சோம். 5வது அதிகாரமாக காண இருப்பது அருள் ஒரு நிலை. இதுதான் சைவ சமயத்தினுடைய ஒரு கிரீடம். ஏன்னா சைவ சமயம் என்ன சொல்லுது அப்படின்னா, குருநாதரை தேடி யாரும் எங்க அலைய வேண்டாம், உயிர் பக்குவமானால் அது வரைக்கும் உள்ளே இருந்து உணர்த்தியும் குருவாய் வந்துடுவோம். யாரும் குருநாதரை தேடி அலைய வேண்டியது சைவ சமயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய உண்மை நிலை தான். குருநாதரை தேடி அடையும். எப்ப வருவான் குருநாதன் அப்படின்னா, உடனே போற்றி திருவகள் தான் போகணும். போற்றி திருவகல்ல முதல் 85 வரி மனப்பாடமா இருக்கணும். போற்றி திருவகல்ல 85 வரி மனப்பாடமா இருக்கணும். ஆமா. நான் முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூல கலந்து நாள் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர் முடி திரு நெடுமாலன்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரண் ஏடம் ஆகி முன் கலந்து ஏழ்தளம் உருவ பிடன்பின் இது ஊழி முதல்வ சய சய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகினில். இப்ப என்ன சொல்றாரு, சாமியுடைய திருவடியை போல சொல்லல, திருமாலோட உயர்வு சொல்றார். நான்முகன் பிரம்மா இந்திரன் அத்தனை தேவர்களும் போய் காலையில நிக்கிறாங்க. யார? திருமாலை பார்க்க. அவர் யாரு? நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலகலங்க. 2 அடியிலே 3 உலகத்தை அளந்தார். அவ்வளவு பெரியவர். 4 திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர் முடி திருமடுமால் அன்று. எல்லா முனிவர்களும் அவரை போய் வணங்குறாங்க. அவ்வளோ உயர்ந்தவர் திருமால். அவரு அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் அவரு சாமியினுடைய திருவடியை பார்க்க வேண்டும், காண வேண்டும் என்று முயற்சி பண்றார். கடுமுரண் ஏனம் ஆகி பன்றியாய் பூமியை தொடர்ந்து போய் பார்க்க முயற்சி பண்றார். பண்ணா அங்க போய் எல்லா உலகத்தையும் தர்றார். 7 தளம் கீழே உள்ள எல்லா உலகத்தையும் தோண்டிட்டு போறார். முடியல. ஊடுருவ போய் பார்க்கிறார். ஒன்றும் முடியல. போய் முடியாம அப்பா சாமி முடியலங்கிறார். என்னால் முடியலப்பா. பின் எய்த்து ஊழி முதல்வ சய சய என்று சாமியப்பா முடியலப்பா பெருமாளே அப்படிங்க. வழுத்தியும் காணா மலரடி இணைகள். ரொம்ப கஷ்டப்பட்டு காணணும்னு நினைக்கிறாரு. அப்படி அப்புறம் வந்து அழுது புரண்டு அழுகிறார் அப்படின்னு காட்சி.
பழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் ஆர்கடல் உலகினில். அப்படியே நாம் வணங்குவதற்கு தக்கமாறு இந்த உலகிலே மானுட சட்டை தாங்கி வருவார். அவர்தான் நமக்கு டீக்கை செய்து உபதேசம் செய்வார். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. சாமி வந்தாரு, பூமியில ஒரு கால் பட்டுச்சு. வழுத்தியும் காணா மலர் இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகினில். யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழை. யாரு? யானையிலிருந்து எறும்பு வரைக்கும், பெரிய உயிரிலிருந்து சிறிய உயிர் வரைக்கும் எல்லா உயிர்களுக்கும் அவரை கண்டு தரிசிக்குமாறு வழுத்துதற்கு எளிதாய் இந்த உலகில் வருவார். அப்புறம் மானுட பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டி இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரு பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரடர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்வுவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதல் துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். அப்ப மாதா உதரத்து தாயினுடைய கருவிலே தோன்றுவதிலே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை வளர்த்துறார். ஏன்னா ஒரு மாசத்துலயும் கரு களைஞ்சிடலாம், 6 மாசத்துலயும் களையலாம். பிறக்கும் போது அத்தனையிலிருந்து நம்மளை காப்பாத்திடுவார். கொஞ்சம் கொஞ்சமா. குழந்தை பிறக்கும் போது தாய் துன்பப்படுவதோடு குழந்தையும் சேர்ந்து துன்பப்படுகிறார். தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிலை பிழைத்தும். அப்படி எல்லாத்துலயும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை. அப்படின்னா நாளொரு மேனி முழுதுமா வளர்றோம், நடக்கிறோம், ஓடுறோம், விளையாடுறோம். அப்படி எல்லாம் வளர்ந்து வர காலத்துல எத்தனையோ முந்தானத்தோட ஒரு அப்பா பிள்ளைய இறக்கி விட்டு உள்ளுக்கு போறாரு, கேட்டு விழுந்து இறந்து போச்சு. கீழே வண்டியில இறக்கி விட்டு உள்ளுக்கு போறாரு, அந்த கேட்டு ஆடிட்டு முன்னாடி விழுந்து அந்த அப்ப ஒரு செகண்ட்ல. அப்ப நம்ம எப்ப வேணுமாலும் போயிருக்கலாம். எல்லா நேரத்திலையும் நம்ம காப்பாத்தி கொண்டு வர்றாரு. ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் எனைப்பல பிழைத்தும் காலை மலமொடு கடும்பகல் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். காலை மலமொடு கடும்பகல் பசினிசி நமக்கு உடல் உபாதைகளை நீக்கும். நமக்கு பசி, வேற சாப்பாடு இருக்கும், சாப்பிட முடியாது, பசியே இல்லம்மா. பசிக்கும், சோறு இருக்காது. சாப்பிடுவான், ஜீரணமாகாது. சாப்பாடு இருக்கும், பசிக்கும், டாக்டர் சாப்பிட விடான்னு இருப்பாரு. எத்தனை இருக்கு, எல்லாத்தையும் சாமி. வேலை கடும் பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழை தூக்கம். கொஞ்சம் எல்லாமே சாமி கொடுத்தன்னு நீ சொல்ற. இங்க பாரு, நான் எவ்வளவு உழைச்சி டெவலப் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கேன். நீ கேட்டா எல்லாம் சாமி கொடுப்பாருன்னு உட்கார்ந்துருக்க. எல்லாமே என்னால வந்தது, என்னுடைய உழைப்புல வந்ததுன்னு. சரிப்பா, அப்படியே இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு போயிட்டேன். 6 மாசம் கழிச்சு பார்த்தேன், ஒரு 6 வருஷம் கழிச்சு என்னையோட அதிகமா திண்ணீர் விட்டுருந்தேன். என்னடான்னு கேட்டேன். எல்லாம் இருக்குடா, தூக்கம் மட்டும் வரல. எல்லா டாக்டர் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், தூக்கம் வரல. அப்புறம் என்ன திண்ணீர் வச்ச? இப்பதான் தெரியும், இத்தனை நாள் நம்ம தூங்கிட்டு இருந்தோம், சாமி கொடுத்தாரு தூங்கணும், அவர் கொடுக்கலன்னா தூக்கம் கூட வராது அப்படின்னு இப்பதான் தெரிஞ்சுதுங்க.
கடும்பகல், பசி, நிசி, வேலை, நித்திரை, தூக்கம். சாமி கொடுத்தாதான் தூக்கமே வரும், இன்னும் வராது. நித்திரை, நம்மளாம் படுத்தா தூங்கணும்னா சாமி அருள் செய்கிறான்னு அர்த்தம். படுத்து தூக்க வரலன்னா அருள் செய்யலன்னு அர்த்தம். அதனால படுத்தவொடனே தூங்கிடணும் அப்படின்னு என்ன, முதல்ல வேலை செய்யணும், ஏதாவது கோயிலில் தொண்டு செய்யணும். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா, போதும் என்ற மனமே பொன் செய்யும். எதிலையுமே நிறைவு வேணும், முதல்ல நிறைவு, அதான் அடிப்படை. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, செல்வம் என்பது சிந்தையின் நிறைவுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஒரு அங்கே திருப்பூர்லேருந்து வரேன், ஒரு 1000 ரூபா எடுத்து வச்சுட்டு வரேன், பஸ்ஸுக்கு 300, 600 மிச்சம் 400 ரூபா இருக்குப்பா, போதும் அப்படின்னு நினச்சா எனக்கு நிறைவு. இதெல்லாம் எப்படி போதும்னு நினச்சா வந்து போகிற வரைக்கும் பத்தாது மனசு அடிச்சுட்டே இருக்கும். அப்போ செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு, வறுமை என்பது நுண்ணறிவின்மை. அப்போ இது நம்மளுடைய நிறைவு மனதில் தான் இருக்கு. வேணும்னு நினைச்சா எவ்வளவு வந்தாலும் தீராது. கடும்பகல், பசி, நிசி, வேலை, நித்திரை, யாத்திரை, பிழைத்து வெளியூர் போறோம், ட்ரெயினோட கொண்டு போய் சாத்துறேன், ஃப்ளைட்டோட சாத்துறான், பஸ்ஸோட சாத்துறான், எப்படி வேணுமான்னு போலாம் நம்ம. ஆனா அதுலாம் காப்பாற்ற கருவிலேயே அழிந்திருக்கலாம், குழந்தையா இருக்கும்போது அழிந்திருக்கலாம், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தூக்கிட்டு வந்துருக்காங்க. நினைச்சோமா இருக்கிறதுனால அதை நினைக்க மாட்டேங்கிறோம். நம்மளை இத்தனை நாள் காப்பாற்றி கொண்டு வச்சிருக்காரு, நினைச்சோமா எத்தனை பேர் பாதியில போனாங்க நமக்கு தெரிஞ்ச, எத்தனை பேர் நோயோட இருக்காங்க, எல்லாத்துலேயும் காப்பாற்றி கொண்டு வர்றாரு. ஆனால் இந்த 85 வரையும் மனப்பான்மை தினம் வச்சுக்கலாம். யாத்திரை பிழைத்தும் கருங்குழல், வெண்ணகை, கார்மையில், ஒருங்கிய சாயல், நெருங்கிய உள்மதர்த்து, கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து, எய்த்திடை வருந்த எழுந்து உடை பறந்து, ஈர்க்கிடை போகா இளமுடை மாதர்தம் கூத்த நயன கொல்லையில் பிழைத்தும். அப்போ ஒரு பருவம் வரும்போது தன் வழி தடுமாறி திசை மாறி போகாம இருக்கணும், அதுக்கும் சாமி தான் துணை செய்யணும். பித்த உலக பெருந்துரை பரப்பினுள் மத்த களிரெனும் அவாவிடை பிழைத்தும். பித்த உலகம், சாமி இங்கே முதலே சொன்னேன், சாமி இங்கே எதுக்கு அனுப்பிச்சார்னா, நாம் இந்த மண்ணுலகத்திலே பிறந்து மீண்டும் மண்ணுலகத்துக்கு வாராத நிலை அவனுடைய திருவடியை சென்று அடைவதற்கு தான் இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பிச்சார் சாமி. ஆனால் அதை விட்டுட்டு வீடு வேறு பெறுவதற்கு கருவியாக கொடுத்தார் இந்த உடலை. ஆனால் அதை விட்டுட்டு மானுட பிறப்பு கிடைச்சும் மித்த எந்த பிறப்பும் கிடைக்காது, மானுட பிறப்பு தான் கிடைச்சது. மானுட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயத்தால் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்காக அன்றோ. எதுக்கியா மானுட சிவஞான சித்தியார் சாமி சொல்றாரு, மானுட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயத்தால் ஆனிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்காக அன்றோ. அதைத்தான் வளர்த்திருக்கு அந்த மானிட பிறவி. வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அர்ச்சிப்பர், ஊன் எடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார். இந்த உடம்பு எடுத்து சும்மா பறகுன்னு தெரிகிறார், பேய் மாதிரி தெரிகிறார். ஆனால் மனித பிறவி இறைவனை வழிபடுவதற்கு அதற்காக மட்டும்தான். மேலோகத்திலிருந்து கூட இங்கே வந்து வழிபடுறாங்க, நீ இப்படி வெட்டியா சுத்திட்டியே அப்படிங்கிற பித்த உலகர். அதனால வீடு வேரை பற்றி நினைக்காமல் உலக பொருள்களையே நினைத்து உலக பந்தங்களிலேயே உருண்டு கொண்டு இருக்கிற அந்த சூழல்லையும் போய் நம்ம சிக்காமல், இன்னைக்கு டிவியில் எத்தனை நிகழ்ச்சி இருக்கு யாருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் எத்தனையோ நிகழ்ச்சி இருக்கு, அதில் உட்காந்துக்கலாம். நம்ம சொந்த பந்தம் இருக்கு, கடைவீதிக்கு போகலாம் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் அதிலெல்லாம் போய் நம்மளை சிக்காமல் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. பிறந்ததுலேருந்து நம்மளை காப்பாற்றி கடைசியாக நம்மளை இங்கே வந்து சாமி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. பித்த உலக பெருந்துரை பரப்பினுள் மத்த களிரெனும் அவாவிடை பிழைத்தும், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். நமக்கு ஆணவம் 3 விதத்தில் வரும். ஆணவம் நமக்கு 3 விதத்தில் வரும். ஒன்று கல்வி, ஒன்று செல்வம், ஒன்று வீரம். வீரத்தில் வர ஆணவம் உடல் வலிமை கொண்டுனா போயிடும். செல்வத்தில் வர ஆணவம்
செல்வம் கொண்டுனா போயிடும். ஆனால் கல்வியில் வர ஆணவம் போது நான் படிச்சிருக்கேன் பெரிய ஆள், அது குறையவே குறையாது. அதில் தான் கவனமாக இருக்கணும். வெள்ளைவாரன் ஐயா, கல்வியினால் வரக்கூடிய ஆணவம் சீக்கிரம் குறையாது, அதில் தான் கவனமாக இருக்கணும். அதான் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும். செல்வம் என்பது அல்லலை தரும். நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தர்னு வேணாலும் எடுத்துக்கோங்க, நம்ம கிட்ட இருக்கிறதோட 100 மடங்கு கோடி மடங்கு பிரச்சனை அதிகமா இருக்கும். அது அல்லலை தரும். செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும். நல்குறவுனா வறுமை, வறுமையிலையும் வாடாம செல்வத்திலையும் திளைக்காம உள்வரம்பாய பலதுறை பிழைத்தும் பல்துறை பிழைத்தும். அது பல்துறைனா அதுக்கு ஆசிரியர் உரையாசிரியர் எழுதுறாரு. தொழில் எத்தனையோ தொழில், மது உற்பத்தி, இந்த அசைவ விற்கிறது, இது மாதிரி பல துறைகள் தொழில், அதிலெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இடத்துல நம்மளை வச்சிருக்காரு சாமி. பல்துறை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, இதெல்லாம் கடந்து கடைசியாக சாமி இருக்கிறா, சிவபெருமான் ஒருவன் தான் கடவுள் அப்படின்னு ஒரு அறிவு வருதான். வந்ததுக்கப்புறம் முனிவிலாததோர் பொருளது கருதலும், அந்த சிவத்தை அடைய முயற்சி செய்து உயிர் அப்படி தொடங்குனா இப்போ எல்லாம் தப்பிச்சாச்சு. இப்போ சாமி ஒன்று இருக்கு, சிவாலயத்துக்கு போனால் இனிமேல் தினமும் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு ஐயா முடிவு பண்ணிட்டார் இன்னைக்கு. இப்போதான் வேலையா இருக்கு. 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கி வெவ்வேறு விதத்தில் வருது. வண்டி பஞ்சரா போயிடும். என்ன வீட்டுக்காரமா அவங்க எங்க அண்ணன் வராரு இன்னைக்கு இருங்க எங்கேயும் போகாதீங்கம்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல 6 கோடி மாயா சக்திகள் எப்படி கணக்கு போட்டிருக்காங்க. 6 எண்ணிறந்த 6 கோடினா எண்ணிறந்த 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. ஆத்தம்மானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தலும் பேற்றினர். உலகத்துக்கு போனோம்னு வைங்க, இங்க வீட்டுல இருக்க பிள்ளையே நின்ன பிள்ளைங்களா, அதுக்குள்ளே அங்க போய் என்ன போய் களை வெட்டுறேன் கோயில் வெட்டுறேன் கிளம்புது. பாத்திரம் பண்ணவெல்லாம் போட்ட வாக்கில் கிடக்குது. இங்கே சுத்தம் விடுதான் கோயிலில் போய் பாத்திரம் விளக்குறியா நீ? அதெல்லாம் நம்மளை தடுக்கிற ஒரு மாயாசக்தி. மாமியார் இல்லை, மாயாசக்தி. 6 கோடி மாயாசக்திகள்ல இது ஒண்ணு. அது மாமியாராகவும் வரும், மருமகளாகவும் வரும். ஏன் ரெண்டையும் சொல்லி வச்சிருவோம். 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயைகள் தொடங்கின. ஆத்தம்மானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாதலும் பேற்றினர். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் என்னடா சாமிங்கிற இங்கே பிழைக்கிறது விட்டுட்டு ஏன்டா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சொல்கிறேன். உழவார பணிக்கு எவ்வளோ பழசுக்கு செலவாகுங்களா? இங்கேருந்து போனால் 40,000 ரூபா பஸ்ஸுக்கு ஆகுதுன்னு சொன்னேன். எத்தனை பேர் போவீங்கன்னா நாங்கள் ஒரு 40 பேர் போவோம். தலைக்கு 1000 ஆச்சு. அங்கே 40 பேருக்கு தலைக்கு 1000 கொடுத்தா அந்த வேலையை செஞ்சிருவாங்களே, எதுக்கு இங்கேருந்து அங்கே போகிறேங்க? 500 ரூபா கொடுத்தாவே செஞ்சிருவான். நீ 1000 ரூபா போட்டு இங்கேருந்து ஆளக்கூ எல்லாம் கூடி அடியாரெல்லாம் ஒன்றா சேர்ந்து போகிறவங்களுக்கு சோறாக்கி இதை தூக்கி பாத்திரத்தை தூக்கிட்டு இங்கே போகிறதுக்கு அங்கே இருக்கனே தலைக்கு 1000 கொடுத்தா இதோட நல்லா செஞ்சிருவாங்க. நீ ஏன்டா இங்கே போகிற அப்படிங்கிறான். நான் சொன்னேன், நாங்கள் உழவாரம் போனது கோயிலை சுத்தப்படுத்துறதுக்கு இல்லை, எங்கள் உயிரில் இருக்க அறியாமை நீக்கிறதுக்குடா, எங்கள் வினையை பிடுங்கிறதுக்கு தான்டா போகிறோம். அங்கே இருக்க புல்லை பிடுங்க போலடா, அதுக்கு அங்கே இருக்கவனே போட்டுருவோம். இது உயிரில் இருக்க வினையை நீக்கிறதுக்கு போகிறதானே. இது அங்கே இருக்க புல்லை நீக்கிறவன் போல, உயிரில் இருக்க வினையை நீக்கிறதுக்கு போகிறோம். பாத்திரத்தில் இருக்க அழுக்க தேய்க்க போல, உயிரில் இருக்க அழுக்க தேய்க்க போகிறோம். கோயிலை தூய்மைப்படுத்தல, இதுல இருக்கக்கூடிய அறியாமை நீக்குவதற்கு போறோம்டா அப்படின்னு. வருவானோ வரமாட்டானோ? ஆத்தம்மானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாதலும் பேற்றினர். சுற்றம் என்னும் தொல்வசுக்குடாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும். எப்பயுமே இந்த சுற்றம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு துன்பம் வர வரைக்கும், அவங்க நல்லா இருக்கிற வரைக்கும் நம்மளை இயல்பு பேசியிருப்பாங்க. நாம பொறுமையாக தான் இருப்போம். அவங்களுக்கு துன்பம் வரும்போது தான் அடாடா நாம் அன்றைக்கி பேசுனது தப்பு, இவங்க செய்கிறது சரி அப்படின்னு உணர்றதுக்கு சாமி ஒன்று கொடுப்பாரு. இது மாதிரி நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அவங்களுக்கு துன்பம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா நீ கோயிலுக்கு போறியே,
அன்னைக்கு அன்னதானம் போடும்போது சொல்லு, நாமளும் 2 மூட்டை அரிசி எடுத்து கொடுப்போம் அப்படிம்பாங்க. அது வரைக்கும் இந்த சுற்றம் என்னும் தொல்வசு குழாங்கள் நம்மளை உருட்டிட்டு தான் இருக்கும். அப்புறம் அதுக்கும் அவங்களும் நல்லா இருக்கட்டும், அவங்களும் வருவாங்க. வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சுற்றம் என்னும் தொல்வசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர். ஒருத்தர் என்னங்கன்னா விரதம் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம், அதே போதும் அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை. சமயவாதிகள் தத்தம் மதங்களை அமைவது ஆக அரட்சி மடைந்தனர். ஒவ்வொரு சமயவாதிகளும் எங்களுடைய சமயமே உயர்ந்தது உயர்ந்தது. அதனாலதான் சைக்கிளா சொல்வார், நம்பர் அருளாமையினால், இறைவனுடைய அருள் இல்லாதனாலே வேறு சமயத்துக்கு சென்றார் சொல்வார். அப்ப நமக்கெல்லாம் என்ன, இறைவன் அருள் இருந்ததுனால இங்க வந்திருக்கிறோம். இறைவன் அருள் இருப்பதனாலே நாம் இங்க வந்திருக்கிறோம். மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் சுழித்தடித்து உலகாயதன் உந்திரல் பாம்பு. உலகாயதன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்றாங்க. இதெல்லாம் தப்பிச்சு தப்பிச்சு வரவங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவான். எல்லாத்துலேருந்து தப்பிச்சு 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 வந்து கடவுள் அதில் வேறு மாயை இணைப்பட சுடவும் தப்பாமே தாம் பிடித்தது சல்யா. இதுல எல்லாம் போட்டு எல்லா ஆளுக்கு ஆள் இழுத்தாலும் கூட சொல்லும்னா நமச்சிவாயவே. பெற்றதாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்றதேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேறிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகும் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. எதுல இழுத்து போட்டு அடிச்சாலும் நமச்சிவாயத்தை நான் மறக்க மாட்டேன். எது யாரை எது மறந்தாலும் நமச்சிவாயத்தை நான் மறக்க மாட்டேன். ரெண்டையும் கடைசி வகுப்பு போயிடும். அப்ப தப்பாமே தாம் பிடித்தது சரியா. இறைவன் ஒருவன் உண்டு, அவன் சிவருமான் என்ற கொள்கையில் இருந்து விடுவாமல் தளலது கண்ட மெழுகது போல, அப்படியே மெழுகு எப்படி நெருப்பை கண்டா உருகுது அது போல அழுது உடல் கம்பித்து ஆடியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியே ஆகி பசுமரத்தாணி அரைந்தால் போல அப்படியே நச்சு முடிச்சுக்கிறது சிவபெருமான். கசிவது வெறுகி கடல் என மருகி அகம் குலைந்து அனுகுலமாய்மை விதிர்த்து சகம்பே என்று தம்மை சிரிப்ப நானது ஒளிந்து நாடவர் படைந்துரை பூணதுவாக கோணுதலின்று சதிர் இழந்து அரிமான் கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயமாக கற்றா மனம் என கதறியும் பதறியும். கற்றா மனம், கன்று ஈன்ற தாய் பசு தன் கன்றையே நினைத்து எப்படி அழுகிறதோ அதுபோல இந்த உயிர் இறைவனையே நினைத்து 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 உருக வேண்டும். மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. அப்ப அவன் எப்படி அப்படி அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரன் ஆகியோட இல்லாம தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. அவன் எப்படி நம்மளை வளர்க்கிறானா, தாய் மாதிரி வளர்க்கிறான். நம்முடைய ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை பேணுகிறதோ அதோட வணிகம் இன்னொருபடி மேல சொல்றாரு அடுத்த பாடல்ல, பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பரின். அப்படி நம்மளை வளர்க்கிறவன் தான் குருநாதராக இந்த மனித சித்தை தாங்கி இந்த உலகத்துல வந்து நம்ம எல்லாம் நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அடுத்து நெஞ்சு விடுத்துவதில் சொல்றாரு, அந்த குருநாதன் வந்து என்ன செய்யறான்னா, தான் என்னை பார்த்தான், குருநாதன் பார்த்தான், பஞ்சம் பழைய வினை பஞ்சமன கொத்தையெல்லாம் நீத்தான். குருநாதன் பார்த்தா இங்க வினையெல்லாம் போயிருக்கு, நமக்கெல்லாம் போயிடுச்சு. டிகே வாங்கினவர்களுக்கெல்லாம் நிறைய போயிடுச்சு, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. பஞ்சமன கொத்தையெல்லாம் நீத்தான் நினைவு வேறாக்கினான். எத்தறிய 90 வயல் துக்கின் துவக்கருத்தான் கண்ணூரும் தேனமுதும் காட்டினான். வெந்நீரும் வேடமும் பூசையுமே மெய்யென்றான். திருநீரும் அடியாருடைய உறவுமே சிவபூசையுமே மெய்யென்று உணர்த்தினான். பொய் என்றான் மடையும் வாழ்க்கை மடையுமே, உலக வாழ்க்கையெல்லாம் பொய் என்று. எத்தனைதான் கற்றாலும் எத்தனைதான் கேட்டாலும்
எத்தனைதான் கற்றாலும் எத்தனைதான் கேட்டாலும் எத்தனைதான் சாதித்தாலும் இன்புறா சித்தமே இன்புறா சித்தமே. எத்தனைதான் கற்றாலும் எத்தனைதான் கேட்டாலும் எத்தனைதான் சாதித்தாலும் இன்புறா சித்தமே. சொல்லுங்க சார். எத்தனைதான் கற்றாலும் எத்தனைதான் கேட்டாலும் எத்தனைதான் சாதித்தாலும் இன்புறா சித்தமே. பொய்யான வாழ்வுதனை மெய்யா எத்தனைதான் கற்றாலும் எத்தனும் பாடப்படுத்த வர முடியும். பொய்யான வாழ்வுதனை பொய்யாக தோன்றாத பொருள். இந்த உலக வாழ்வு பொய்யாக தோன்றாத வரைக்கும் நாம் எத்தனை கற்றாலும் கேட்டாலும் நமக்கு இன்பம் இருக்காது. இந்த பாட்டை முழுசா சொல்லுங்க. சாதித்தாலும் இன்புறா சித்தமே மெய்யாக தோன்றிடும் வாழ்வு பொய்யாக தோன்றாத மெய்யாக தோன்றிடும் உலக வாழ்வனைத்தும் பொய்யாக தோன்றாது. இப்ப மெய்யா தோன்றுது. இந்த வாழ்க்கை பொய்யாக தோன்றாத வரைக்கும் நமக்கு எத்தனைதான் கற்றாலும் கேட்டாலும் சாதித்தாலும் இன்பம் வராது. அப்ப இந்த உலக வாழ்க்கை பொய் என்று என்னைக்கு உணர்வு வருதோ அப்பதான் எல்லாமே நமக்கு சரியா. அப்ப பொய் என்றான் மடையும் வாழ்க்கை மனையுமே. அடுத்தது சாமி எப்படி வராது அப்படின்னா சிவபோகசாஸ்திரம் உள்ளிருந்தே என்றும் உணர்த்துகினும் கண்டிலரன். உள்ளே சாமி சொல்லிட்டு இருக்காரு, நாம் எதுவும் கேட்க மாட்டேங்கிறோம். கண்டிலரன் உள்ளும் புறமுமாவென்று மெல்ல நரருருவாய் ஆரூரின் வந்தான் எமையாண்டு அருள்புரில் ஞானப்பிரகாச சுவாமிகள், கமலை ஞானப்பிரகாச சுவாமிகள். அதுதான் குருஞான சம்பந்தருடைய குரு முதல். உள்ள இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு புரியலையா அப்படின்னு டக்குன்னு குரு அவரேன். இப்ப தண்ணி இருக்கு, தண்ணிக்கு முன்னாடி நிலை என்னங்க? H2 வாயுவர் H2. அது தெரியாது கண்ணுக்கு. தண்ணி காற்றில் இருக்கும்போது நமக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுது? தண்ணியா வருது, அருவுருவ மாதிரி. எதுல பிடிச்சி வைக்கிறோமோ அந்த அந்த அளவு கொள்ளும். அப்ப உருவமே தெரியல, அருவுருவமா வந்தது இந்த தண்ணி. வெப்பநிலை குறைய 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 பனிக்கட்டியா உருமாறு. உரு தெரியாமல் இருந்த இறைவன் உள்ளன்போடு கசிந்து உருக 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 அன்பு பெருக 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 இதுவரைக்கும் உரு தெரியாமல் இருந்த இறைவன் உரு தாங்கி வருவான். எப்படி குளிர்ச்சி அதிகமாக அதிகமாக நீர் உருவம் தாங்கி வருகிறதோ அதுபோல அன்பு உருக 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 உள்ளம் உருக 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 உரு தெரியாமல் இருந்த இறைவன் குரு உருவாய் முன்னே வந்து நிற்பான். அவன் தான் நமக்கு குருவா. அறியாமை. அடுத்த குறள் படிங்க. அறியாமை உள் நின்று அளித்தே காணும் குறியாகி நீங்காத கோ. பக்குவமார்ந்த காலத்தில் அவன் மானுட சட்டை தாங்கி வந்து நமக்கு முன்னாடி நிற்கிறான். அவன்தான் இதுவரை உள் நின்று உணர்த்தியவன் நமக்கு. இப்ப நாங்க ஒரு குருநாதரை பார்த்தோம்னா அவருக்கு பேர் ஒண்ணு இருக்கும்.
ஆனா அந்த பெயர் வந்து அவருக்கு இந்த உடலுக்கான பெயர். ஆனா அவர் உயிருக்குள்ள அறிவுக்கு அறிவாய் இறைவன் நின்று நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறான். இப்ப இது வரைக்கும் இப்ப நான் எங்களுடைய சோமையா பார்த்தேன்னா, நான் வந்து ஒரு 45-40 வயசுல பாக்குறேன்னா, அது வரைக்கும் நான் அவர் பார்த்தது கோயில் கோயிலா சுத்துறோம், படிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஒரு காலத்துல என்ன பண்றாரு சாமி, இனிமே இவனுக்கு குருநாதன் வச்சுதான் உபதேசம் பண்ணும் முடிவு பண்றாரு. மானுட சட்டை தாங்கி வந்து உபதேசம் செய்யணும்னு நினைக்கிறாரு. என்ன பண்றாரு, டக்குன்னு பக்குவமுடைய ஆன்மாக்குள்ள பூந்து நமக்கு உபதேசம் செய்யறாரு. புரியுதுங்களா? இது வரைக்கும் நான் சுத்திட்டு இருந்தோம், அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருந்தோம். சரி, இவனுக்கு இதெல்லாம் போதும், இனிமே நாமளே போய் ஒரு மானுட சட்டை தாங்கி இவனுக்கு உபதேசம் செய்யணும்னு முடிவு பண்ணாரு. சிவமையா உடம்புல வந்து நின்றுப்பார், நமக்கு உபதேசம் செய்வார். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. அறியாதனவெல்லாம் ஆங்காங்கே அறிவித்து, பிரியாதனவெல்லாம் பேசி, நெறியாரும் பக்குவத்தில் அடுத்து விக்கும் சத்குருவை போடும் உண்டோ தாய். அறியாதனவெல்லாம் ஆங்காங்கே அறிவித்து, தம்பி இப்படி செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும், இதை பண்ணக்கூடாது, இதை இப்படி படி, இந்த கோயிலுக்கு போ, இந்த நூல் அங்க சொல்றாங்க, அங்க போய் கேளு. அறியாதனவெல்லாம் ஆங்காங்கே அறிவித்து, பிரியாதனவெல்லாம் பேசி, புரியாதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல இருந்து பேசுறாங்க. நெறியாரும் பக்குவத்தில் அடுத்து வைக்கும், இறைவன் திருவருள் அடுத்து வைக்கும் சத்குருவை போடுமுண்டோ தாய். கருத்த இரும்பை கனகமயமாக்குதல் போல், இரும்ப ரசவாதனை வித்தத்துல தங்கமாக்கலாம். 1 கிலோ இரும்பு 70 ரூபா, 100 ரூபா. 1 கிலோ தங்கம் எவ்வளவுங்க? எவ்வளோக்கா சொல்லுங்க. 1 கிலோ தங்கம் அது எவ்வளவோ தெரியல, போடுறவங்களுக்கு தான் தெரியும். கருத்த இரும்பை கனகமயமாக்குதல் போல், சிறுத்த நம்மை புழுத்தலை நாயேன்னு சொல்றாரு. நாயேன்னு சொல்றாரு மாணிக்கவாசகர். நாமளா நாயின் கடைப்பட்ட நாயன். அப்படி சிறுத்த நம்மை பேரு திண்ணீர் வைக்கிற மாதிரி வந்திருக்காரு. திண்ணீர் வைக்கிற மாதிரி நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ருத்ராகணிற மாதிரி ஒரு சிவனுக்கு பூசை பண்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. தெருவில் சுத்திட்டு இருந்த நம்மளை ஒரு பூசை பண்ற அளவுக்கு உயர்த்திருக்காரு. சிறுத்த நம்மை பேருருவாய் செய்தாரை, வருத்த விதை போல், ஒரு விதை முளைக்க கூடாதுன்னு வருத்தத்தை முளைக்காது. அப்ப இந்த உயிருக்கு மீண்டும் பிறப்பு இருக்க கூடாது, அதை குருநாதன் தான் செய்வார். வருத்த விதை போல் வரும் பிறப்பை வேறறுத்த வேதியரை, புதை மனத்துள் எப்போதும் போல். சாமி குருநாதரை எப்பயுமே நினைச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கு உதாரணம் எங்க நஞ்சப்பையா. சிவமையா சிவமையா சிவமையான்னு சொல்லி 100க்கு 100 தடவை குருநாதர் பேரை அவர் போல சொன்னவர் ஒருத்தர். நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் வென்றாலும் குருநாதர் நாம எப்பயுமே. இதுலயே சிவபாசாரத்தில் இன்னொரு வரும். இருந்தாலும் ஞான பிரகாசம் என்பேன், கிடந்தாலும் ஞான பிரகாசம் என்பேன். குருநாதர் இது வந்து இவங்க அம்மா பாடுவாங்க இந்த பாடு. அப்படியே நம்ம கண்ணீர் வந்துடும். இருந்தாலும் ஞான பிரகாசம் என்பேன், கிடந்தாலும் ஞான பிரகாசம் என்பேன். அப்படி குருநாதன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் நம் வாழ்க்கைக்கு ரொம்ப உயர்வு. அறியாமை உள் நின்று அழித்தே காணும், குறியாகி நீங்காதக்கோ. அவன் என்னைக்குமே உள்ளுக்கு இருந்து நம்மளை உணர்த்தி கொண்டே இருந்தவன். பக்குவம் வந்ததுனாலே நமக்கு முன்னால் குருநாதராக வந்து நமக்கு அருள் செய்து சமயதிக்கு, விசேடதிக்கு, நிர்வாணதிக்கு எல்லாம் வழங்கி ஞான உபதேசம் செய்து இந்த உயிர் மீண்டும் பிறவாத நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவன். இதுவரைக்கும் உள்நின்று உணர்த்தினான், இப்பொழுது முன்னே வந்து குருவாயிருக்கிறான். அடுத்த பாடல் சொல்லுங்க. ஆமா, மனப்பாடம் வச்சிருக்கணும். அகத்துரு நோய்க்கு உள்ளினரே அன்றி அதனை சகத்தவரும் காண்பரோதான். வீட்டுக்குள்ள ஒருத்தர் உடம்பு சரியில்லை, யாருக்கு தெரியும்? இப்ப நோய் வந்து வெளியே சொன்னா அது பெரிய பிரச்சனை.
வெளியே சொல்லாமல் நோய் இருந்தாலும் டீசெண்டாக இருக்கணுங்கிறாங்க. வெளியே சொல்லுவாங்க நோய் ரெண்டு பேருக்கு சொன்னாதான் அதை மருந்து சொல்லுவான். யாருக்கு தெரியக்கூடாது. உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போனோம்னா அவங்க மேக்கப் போட்டு எல்லாம் ரெடியாக உட்காந்துக்கிறாங்க. இப்போலாம் எனக்கு சரியாயிடுச்சிங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் யாருக்கு தெரியும்? வீட்டில் இருக்கவங்க தான் தெரியும். அகத்துரு நோய்க்கு உள்ளினரே அன்றி சகத்தவரும் காண்பரோதான். இந்த உயிர் என்ன நிலையில இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உள்ளுக்கே இருக்க சிவபெருமானுக்கு தான் தெரியும். நீ என்ன நினைக்கிறேன்னு அவனுக்கு தான் தெரியும். உன் மனதில் என்ன நினைச்சா பதிவு பண்ணிடுவாருங்க. அவனுக்கு தெரியாம எதையும் நினைக்க முடியாது. கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார் திருமந்திரம். ஒருத்தரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சு நிறைய தப்பு செய்யறான். ஆனா கங்காணி உள்ளதா இருக்கான். திருமந்திரம் சொல்லு. அதுபோல அகத்துரு நோய்க்கு உள்ளினரே அன்றி சகத்தவரும் காண்பரோதான். இந்த உயிர் என்ன நிலையில இருக்குங்கிறத உள்ளுக்கு இருக்கிற இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அடுத்தது அடுத்த குறள். அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளா அறியா உயிர். நமக்கு அருள் புரிய வந்த இறைவனை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அறிய முடியாது. அவனும் குருநாதர் ஐயாவும் போறோம்னு வைங்க. உலகத்தில் இருக்கவனுக்கு என்ன நினைப்பா? ஏதோ ஒரு சாமியார் போடுறாங்க அப்படிதான் நினைப்பான். அவர் தான் நம்மளை பக்குவப்படுத்த வந்த ஆன்மா அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அது அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவும் மாட்டார். இன்றெனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நிலைப்பற நினைந்தேன். நீ எல்லால் பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே. ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை, யார் உன்னை அறியகிற்பாரே. யார் தான் அறிவார்? யாருக்கு தெரியாது. பக்குவமடைந்த ஆன்மாவுக்கு தான் குருநாதர், சிவம்தான் குருநாதராக இருந்திருக்கான்னு தெரியும். அதான் அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளா அறியா புவி. திருவாசகத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த பாடல். இன்றெனக்கு அருளி இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்தே எழுகின்ற ஞாயிறு ஒன்று நின்றனின் தன்மை உடைய தன்மை நினைப்பற நினைந்தேன். நீ எல்லால் பெரிது மற்றின்மை. நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். உன்னுடைய கலப்பு இல்லைன்னா இந்த உலகம் இருக்காது. உலகத்துல எந்த பொருளும் இருக்காது. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம். பாசக்கூட்டம் இந்த உலக மயக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி இறையனவுமே சிறந்தது என்று அதில் போய் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே. ஒன்று நீ அல்லை ஒன்று நீ அல்லை, நீ ஒரு பொருளும் இல்லை. அன்றி ஒன்று இல்லை, உன்னை அன்றி ஒரு பொருளும் இல்லை. யார் உன்னை அறிய எதிர்ப்பாரே. இந்த உலகத்தில் இருக்கவங்க யாருக்கும் தெரியாது. பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் இறைவன் தெரிவார். அடுத்து பொய் இருண்ட சிந்தை புரியிலார் போதமாம் மெய் இரண்டும் காணார் மிகை. இரண்டும் காணார் மிக. ரெண்டு முதல்ல அதுல ரெண்டு சொல் எடுத்துக்கணும். முதல்ல போதம் அப்படிங்கிற ஒரு சொல்லு, அப்புறம் மெய். போதம் அப்படிங்கிறது ஞானம், அருள், இறைவனுடைய அருள். மெய் அந்த அருளை தாங்கிய குரு வடிவம். பொய் இருண்ட சிந்தை பொறியிலா, ஆணவமே நிறைந்திருக்கின்ற சிந்தையுடைய அறிவில்லாதவர்கள் உயிருக்குயிராயுள்ள இறைவனையும் அவனே குருநாதராக எழுந்தருளி வந்த திருவுருவையும் சற்றும் அறிய மாட்டார்கள். உலகிலேயே இருக்கிறவங்களுக்கு
ஆணவமே முழுக்க பற்றி இருக்கவர்களுக்கு சாமி இறைவன் உயிர்க்குயிராய் நின்று உணர்த்துவதை உணரமாட்டார்கள். பக்குவம் அடைந்த காலத்திலே அவனே குருநாதராய் வந்து உபதேசம் செய்வதை உணரமாட்டார். ரெண்டு சொல்றார். பொய்யிருண்ட சிந்தை புரியலார் போதமாம் மெய்யிரண்டும் காணார் மிக. அந்த பெருந்துறை வழியா எத்தனை பேர் போயிருப்பாங்க. ஆனா வாதவூருக்கு தான் அது கிடைச்சது. அவருக்கு தான் அந்த சத்தம் ஈர்க்குது. பக்குவமடைந்த ஆன்மாவுக்கு தான் அது தெரியுது. உமாவதி சிவம் 3000 வந்தனர்கள் ஒருவர். 3000 வந்தனர்கள் ஒருவர். அப்ப எத்தனை நாளைக்கு அவருக்கு ஒரு முறை வரும்னு சொல்ல முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவைலாம். அப்ப எப்படி முறை போட்டாங்கன்னு தெரியல. தில்லை 3000 பேருக்கு 3000 அந்தனர்களுங்க. திருப்பட்டூர் 3001 அந்தனர். திருப்பட்டூர் 3001 அந்தனர்கள் அங்க இருக்கு கல்வெட்டு. 3000 அந்தனர்கள்ல ஒருத்தர். உமாவதி சிவம் என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவார் கோயிலுக்கு. அவர் பூசை முறைக்கு. அவருடைய குருநாதர் யாருங்க சொல்லுங்க? மறைஞான சம்பந்தர். எனக்கு தெரியலன்னு கேட்டேன். மறைஞான சம்பந்தர். அவன் தப்பா நினைச்சு கூடாதுல்ல. நம்ம இவ்வளவு படிச்சிருக்குன்னு கேள்வி கேட்கிறாங்க. எனக்கு தெரியாது. மறைஞான சம்பந்தர் என்னைக்காவது ஒரு நாள் தான் அவரும் கோயிலுக்கு வருவார். ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல இருந்து இங்க கோபுரம் தெரியும். நீங்க அங்க அவர் சமாதி கோயிலுக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க இருந்தே வணங்கிக்குவார். அப்படிதான் அவர் நிலை. அவரு என்னைக்கா ஒரு நாள் வரார். அப்ப இவர் வரும்போது பட்டக்கட்டையிலே பகல் குருடைய எழுது பாருங்க. சும்மா சொல்றாரு. டக்குன்னு பிடிச்சிக்கிறாரு உமாவதி. அப்ப இவரு அறிவு பக்குவமானவர். அவர் சொன்ன வார்த்தை இவருக்கு பிடிச்சது. நம்மளை பார்த்து சொன்னா அண்ணன் பென்ஸ் கார்ல போறாரு அப்படி சொன்ன எனக்கு இருக்கு, நான் போறேன், உனக்கு என்னடா அப்படின்னு புரியுதா? பக்குவமானதுனால டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டார். பட்டினத்தாரு எல்லாம் திறந்துட்டார். இருக்கிற நகையெல்லாம் அள்ளி வீதியில வீசிட்டார். பல கோடி சொத்து எல்லாத்தையும் வீதியில வீசிட்டார். சேந்தனார் தான் கணக்கு பிள்ளை. சேந்தனார் கணக்கு பிள்ளை அரெஸ்ட் பண்ணி போயிட்டான். ஏன்னா டிராபிக் ஆகி போச்சு. பெங்களூர் மாதிரி இவ்வளவு டிராபிக் ஆகி போச்சு அப்படின்னு அப்புறம் பட்டினத்தார் போய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டார். எல்லாம் திறந்துட்டு போய் வயல்வெளியில படுத்திருக்காரு. ராமா உமா 2 பேரும் தண்ணி எடுக்க போறாங்க. குடத்தை வச்சு இடுப்புல வச்சுக்கிட்டு ராமா சொல்றா, பட்டினத்து துறவி போல யாருப்பா துறக்க வல்லார் ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல வர சொல்றாங்க, எல்லாம் திறந்தாரு, தலைக்கு தலையை வைக்கணும்னு திறக்கல. வரப்புல தலை வச்சு படுத்திருக்காரு, தலையணையும் மறக்கல அப்படின்னா. ஆஹா அப்படின்னு பட்டினத்தார் எனக்கு தலையை கீழே வச்சு தரையில் படுத்திட்டாரு. திரும்பி வந்தாரு. இவரு தான்ப்பா ஞானி, சொன்னவனே திறந்துட்டாரு பாருங்க. எல்லாம் திறந்தாரு, ஒட்டு கேட்கறத திறக்கல அப்படின்னா. அப்புறம் அதோட விட்டுட்டாரு. எதுவுமே அவர் அந்த செகண்ட்ல இருந்து உலகில் சொல்லி அவர் எதுவுமே காதல் விடுவார். அப்படியே அப்புறம் தான் பாட ஆரம்பிக்கிறார் அவர். அது மாதிரி பக்குவமுடைய ஆன்மாக்கள் சொன்னவனே டப்பு டப்பு டப்புன்னு பிடிச்சிக்கும். அப்ப இறைவன் குருநாதராய் வருவது பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். பொய்யிருண்ட சிந்தை பொறியிலார் போதமா மெய்யிரண்டும் காணார் மிக. ஆணவமே அஞ்ஞானமாகிய ஆணவமே நிறைந்திருக்கின்ற சிந்தையுடைய அறிவில்லாதவர்கள் உயிருக்குயிராய் உள்ள இறைவனையும் அவனே குருவாக வந்து அருளுகின்ற அந்த திருவுருவையும் சற்றும் அறிய மாட்டார்கள். உலகில் இருக்கவங்களுக்கு இறைவன் உள்ளின்று உணர்த்துகிறான் என்றோ அவன் குருநாதராய் வந்து அருள் செய்கிறான் என்றோ யாருக்கு தெரியாது. நமக்கே குருநாதர் அருள் செஞ்சாலும் உடனே தெரியும். ஏதோ சொன்னாரு அப்படின்னு அப்படியே சொல்லிட்டே இருப்போம். ஆனா ஒரு நாள் ஏன்னா நமக்கு ரொம்ப பக்குவம் கம்மி. ஆனா அதையும் கடை தேற்றும்னு ஒரு ஏதோ கருணை கொண்டாரு சார். ரொம்ப கம்மி. குருநாதரை பார்த்து டக்குன்னு பிடிக்கிற அறிவு கூட இன்னும் நமக்கு வருது. பார்த்தா வணங்குறோம், என்னையும் சொல்றேன், உங்களுக்கு பார்த்தா வணங்குறோம், குருநாதருங்கிறோம், எல்லாம் சொல்றோம். ஆனா அவர் சொன்னபடி நிக்கிறோமா அப்படின்னா
எப்போ வரும்னா வரும். வரத்துக்கான முயற்சி பாதையில தான் அவர் தள்ளி விடுறாரு. நம்ம அந்த நிலைக்கு வருவதற்கான பாதையில நம்மளை தள்ளி விட்டுருக்காரு. அதில் தான் போயிட்டு இருக்கோம். அடுத்தது பார்வையென மாக்கள் முன் பற்றி பிடித்தற்காம் போர்வையென காணா புவி. பார்வையென அப்படின்னா பார்வை விலங்கு. ஏதாவது ஒரு விலங்கை பிடிக்கணும்னா வேடர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மான் பிடிக்கணும்னு வைக்கிறாங்க. மான் பிடிக்கணும்னா ஒரு பழகிய மானை வந்து கட்டி வச்சா அப்புறம் மான் எல்லாம் வரும். யானையை பிடிக்கணும்னா யானை கொண்டு போய் வச்சுக்கிறோம், எல்லா யானையும் வரும். புரியுதுங்களா? யானை பிடிச்சு இப்ப நம்மளை பிடிக்கணும்னா அவரு வந்து குதிரை யானை வாகனத்துல, குதிரை வாகனத்துல, இல்லை காளை வாகனம், அவர் ரிஷப வாகனத்துல அவர் சூடாயுதம் எல்லாம் எடுத்துக்கிட்டு பாம்பை தோல்ல போட்டு வந்தாருன்னா பிடிக்க முடியுமா? நம்மள பயந்துட்டு போயிருக்கான், பிடிக்க முடியுது. நம்மளை மாதிரியே அழுக்கு சட்டை, அழுக்கு வேட்டி, நமக்கு எப்படியோ அப்படியே வந்து பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னாதான் இந்த உயிர் பிடிக்கும். அப்ப நம்மளை எப்படி பிடிக்கணுமோ அதுக்கு தக்கவாறு இடம் பிடிக்கணும். மானை பிடிக்கணும்னா மான் கட்டி பிடிப்பது போல இந்த உயிர்களை எல்லாம் பக்குவப்படுத்த வேண்டும் என்றால் அந்தந்த உயிருக்கு தக்க மாதிரி வேடத்துல வருவார், குருவாய் வருவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில அருள் செய்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அருள் செய்கிறார். காட்டில் உள்ள விலங்குகளை பிடிப்போர் அதற்கென விலங்கினை பழக்கி வைத்திருப்பர். அவற்றை அதற்கு பார்வை விலங்கு என்று பெயர். அந்த விலங்கை வைத்து பிற விலங்குகளை பிடிப்பர். அதுபோல ஆன்மாக்களை தன்பால் ஈர்த்து ஆட்கொள்ளும் பொருட்டு இறைவன் தன்னை மறைத்துக் கொண்டு குரு வடிவில் வருவான். உலகில் உள்ளவர்கள் அவர் அவ்வாறு அவர் வருவதை அறிவதில்லை. பார்வையின மக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வையின காணா புவி. புவின உலகத்தில் உள்ள மக்கள், உலகத்தவர், அவர்கள் இவ்வாறு வருவதை அறிய மாட்டார்கள். அதுதான் அவர் சொல்வது. தன்னை யாவர்க்கும் தன்னை யாவரும் அறிதற்கு அறியவன் எளியவன் அடியார்க்கு. மணிக்கணும் அடுத்து கூட யாருக்கு எதுல ஈடுபாடு இருக்கோ அந்த துறையில இருக்கிறத தேடி கண்டுபிடிச்சு போய் அதுல யாரு இருக்காங்களோ அவங்கள பார்த்து போயிடும். ஒரு வாகனத்தை பத்தி தெரியணும்னா அதை பத்தி தெரிஞ்சவங்கிட்ட போறோம். இல்லை ஒரு வேலையை பத்தி தெரியும்னா யார் வேலை வாங்கி தருவாங்களோ அவங்கள பிடிச்சி போறோம். எவன் ஒருவனுக்கு எவற்றை பற்றி தெரியுமோ அவற்றை தாம் அறிந்து கொள்ளும் பொருட்டு அவனுடைய உதவி வேண்டி நிற்றல் எங்கும் உள்ள இயல்பு. யாருக்கு நமக்கு ஒன்று வேணும்னா அதை பத்தி யாருக்கு தெரியுமோ அவங்கள்ட்ட போய் பிடிச்சி அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். சமையல் பத்தி தெரியணும் உங்கள்கிட்ட தானே கேட்கணும். இவர் அண்ணன் கேட்டு என்ன பண்றது? இப்ப யாருக்கு எது தெரியணுமோ அதை தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ஞானத்தை பற்றி இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உயிரினுடைய உண்மை இயல்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அறியாமையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வீடு வேறு நிலை அடைய வேண்டும் என்று சொன்னால், அதை தெரிந்த குருநாதனிடம் நாம் சென்று சேர வேண்டும். அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் கட்டுவார். அவர் தான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுவார். ஆமா, நாங்களாம் இருக்கும்போது நிட்டை கொடுதல் கூட சொன்னாங்க. நாங்களாம் அதை கண்டுக்கவே இல்லை. அதெல்லாம் என்னன்னு தெரியாது. நிட்டை கொடுதல் ஐயா சொல்லுவாங்க, சுமையா. அதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? பாடம் சொன்னா போதும் வந்துடும்.
சரி, அடுத்த குறள். தம்பி கடைசியில இருந்து சொல்லவே இல்லை, சொல்லுப்பா, குறள் சொல்லு. விட விட அப்படின்னா விடம், நமக்கு பாம்பினுடைய விடம். நகுலம் மேவினும், ஒருத்தனுக்கு பாம்பு கடிச்சிருச்சு, விட ஏறிடுச்சு, அப்போ ஒரு கீரி பிள்ளைய மேலே தூக்கி போட்டா அந்த விடம் போகுமா? போகாது. கீரி பாவனையில் நின்று மந்திரம் சொல்றவங்களுக்கு அந்த விடம் நீங்கும். ஒரு பாய் அந்த மாதிரி நீக்கிட்டு இருக்காரு. ஆமா, ஆனா ஒன்றுலாம் பதியம் பிடிக்கிறார். இங்க பெட்டவாய்த்தலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்க ஒரு ஒரு இவரு கொடி காட்டுவார், அவர் பேர் என்னங்க? காடு. பெட்டவாய்த்தலை ஒரு காடு. அவரு எப்படி தெரியுங்களா? அவர் எப்படின்னா, அவர் பிள்ளை, அவருக்கு இங்கேருந்து இந்த பேருக்கு இது பாம்பு தீண்டிடுச்சு அப்படின்னு அவருக்கு செய்தி அனுப்பிச்சா போதும், அவர் அங்கேருந்தே விஷயம், அங்கேருந்தே பாடம் போடுவார். அப்படி ஒருத்தர் இருந்தார். பெட்டவாயத்தில், திருச்சி நால்குடி பக்கத்தில் பெட்டவாயத்தில் ரயில்வேல வேலை பார்த்தார். அவருக்கு விடம் இது மாதிரி ஏறிடுச்சுன்னு சொன்னால் அங்கேருந்தே பாடம் போடுவார். அது ஏதோ ஒரு முறை இருக்குது, நமக்கு தெரியல. ஆனால் அந்த விடம் கருட பாவானை நின்று விடம் இறக்குதல்ங்கிறது ஒரு முறை இருக்குது. இன்னமும் நிறைய கோயிலில் விடம் இறக்குற முறை இருக்குது. அங்கங்கே போனால் சிறகடிப்பாங்க. விடம் நீங்குவதற்கு சிறகடிக்கிறது நிறைய பழக்கம் இருக்குது பல காலத்தில். அதுபோல் அதுபோல் அந்த விடம் தீண்டியவனுக்கு கீரியை கொண்டு மேலே போட்டாலும் விடம் தீராது. கீரிப்பாவனில் வல்லவனான விடம் நீங்கும். அதுபோல் ஞானாசிரியரின் நோக்கத்தால் உயிர்க்குரிய ஆணவமலம் நீங்கும். நம்ம என்ன போய் அழுது புரண்டாலும் நம்முடைய வினை நீங்காது. குருநாதன் பார்வைப்பட்டால் நம்முடைய ஆணவமலம் நீங்கும். அப்போ இந்த உயிருக்குருக்கையுடைய ஆணவமலத்தை நீங்கி விடணும்னா குருநாதனுடைய போய் சேரணும். அவனுடைய பார்வை தான் நம்முடைய ஆணவமலத்தை நீக்கும். அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நம்மளோட இறைவன் திருவடி கொண்டு போய் சேர்க்கும். இருள் இவன் கண் போவது ஆணவமலம் குருநாதன் திருநோக்கத்தால் நீங்கும். புன்புளாழ் யாக்கை உரை கணிய பொன்னெடும் கோயிலாய் புகுந்து என்பலாம் குறுக்கி எளியாயாண்ட ஈசனே மாசிலாமணியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்தனள் சோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்தனள் சோதி. அப்போ குருநாதன் தான் நமக்கு இருக்கக்கூடிய துன்பம், இன்பம், பிறப்பு, ஆணவமலம், மயக்கம் எல்லாத்தையும் அறுக்கின்ற நல் சோதி குருநாதன். அவர் பார்வையில தான் நமக்கு எல்லாமே நீங்கும் என்று இந்த குறள் சொல்லுது. மேலும் கடனில் இருள் போவதின் கண், இருள் இவன் கண் போவது ஆணவமலம் குருநாதனுடைய திருநோக்கால் நீங்கும். அதுதான் மாணிக்கவாசகர் சொல்றாரு, துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்த நல் சோதி. அவர் தான் அறுக்க முடியும். அவர் தான் மானுடைய சட்டை தாங்கி குருநாதராக வருகிறார். அடுத்தது ஆமா, உயிர்கள் 3 வகையா பிரிக்கிறார். விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். உயிர்களை 3 வகையா பிரிக்கிறார். விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர்.
அவன் ஒன்றும் நினைக்க வேண்டியது. உயிர்களுக்கு 3 மனம் உண்டு. ஆணவம், கண்மம், மாயை. 3 ஆணவம், கண்மம், மாயை 3 மனம் இருக்கிறவர் சகலர். அடுத்தது பிள்ளையாகலர். அவங்களுக்கு 2 மனம் மட்டும். ஆணவ மலம் இருக்கும், கண்ம மலம் இருக்கும். மாயாமலத்து உலகம் மீது பற்று நீங்கிடும். விஞ்ஞானங்களுக்கு ஆணவ மலம் வாசனை அளவு மட்டும். நம்ம வயல்ல வேலை செய்யறாங்க, ஒரே ஒரு துண்டு மட்டும் தான் இடுப்புல இருக்கும். டவுனுக்குள்ள போறேன், பனியன் சட்டை 2 போட்டுப்பேன். ஊட்டிக்கு போனா பனியன் சட்டை கோட்டு 3 போட்டுப்பேன். இப்போ 1 மலம், 2 மலம், 3 மலம். ஆணவ மலம் மட்டும், ஆணவமும் கண்மையும், ஆணவம், கண்மம், மாயா 3 மலம். 1 மலம் 2 மலம் உடைய விஞ்ஞானகலர் பிரளயாகலருக்கு இறைவன் அறிவுக்கறிவாய் நிறுவான். அவங்களுக்கு குரு வடிவம், நினைத்த வடிவம் தருவான். ஒருத்தருக்கு அறிவுக்கறிவாய் நிறுத்துவான், ஒருத்தர் நினைந்த வடிவம் சாமியே உருவமா தோன்றி காட்சி கொடுத்து அவங்களுக்கு அதோட முடிச்சிருவாங்க. நமக்கு புளி போட்டு தேய்ச்சாலும் போகாது, எலுமிச்சம்பழம் போட்டு தேய்ச்சும் போகாது, கல்லு வெங்கச்சம் பொடி போட்டு தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது. அதுக்கு ஊற வச்சு 1 வாரம் ஆச்சு, என்ன தேய்ச்சாலும் போக மாட்டேன், அந்த அளவுக்கு அழுக்கு. அதனால என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் கெமிக்கல் ஊற்றி தாயா போகணும். வேதிப்பன் இல்லையா, வேதிப்பவன், வீர வேதிப்பவன். அதனால கெமிக்கல் எடுத்துட்டு வந்துடுறார், நம்மளை வேதித்து தனக்கு ஆட்கொள்ளுகிறார் சிவபெருமான். அதனால அவர் நேரா வந்தாதான் இந்த வேலை முடியும். சில வேலையெல்லாம் நாமளே என்ன சொல்லுவோம், நம்ம போனா தான் முடியும்னு சொல்றோம். ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் சாஃப்ட்வேர்ல ஏதாவது ஒரு கஷ்டம்னு வைங்க, சரி விடுப்பா நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்னா, அது மாதிரி இதெல்லாம் சாதாரணமாக போகாது. இவனுக்கு நேராக அவரே வந்துடுவார். நம்ம போனால் தான் சரியாகும். நம்மளை போன்ற சகலருக்கு அதில் நமக்கு செய்த புண்ணியம் சாமி குருவா நம்மளோட வந்து பல காலம் இருக்காது. ஏன்னா ஒரே நாளில் போகாது. ஊற வச்சு துவைச்சி அடித்து வெளுத்து அப்படி போக வைக்கணும் நமக்கு இருக்கிறது. அது கூடவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி திருத்தி என் சிந்தைக்குள் கையிலாய. அதனால அகலத்தருள் அருளை ஆக்கி வினை நீக்கும் சகலர்க்கு வந்த அருளும் தான். விஞ்ஞானகலர் பிரளயாகலராகி அகலத்தற்கு உள்ளே அருளை ஆக்குவன் சகலர்க்கு அவர் போல மானுடை சாட்டை தாங்கி வந்து, அந்த சகலத்தவர் போல மானுடை சட்டை தாங்கி வந்து மும்மனங்களின் செயல்பாட்டை நீக்கி அருளுவன். அவன்தான் இதுவரைக்கும் உள்நின்று உணர்த்தியவன், இப்பொழுது மானுடை சட்டை தாங்கி வருகிறான். வந்து என்ன பண்றான்னு மாணிக்கவாசகர் தான் சொல்றான். மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான். வந்து என்ன பண்றான், மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான். வேய தோளுமை பங்கலிங்கன் திருப்பெருந்துரை மேவினான். காயத்துள்ள முதூர ஊரணி கண்டுகொள் என்று காட்டிய சேய மாமல சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே. காயத்துள்ள முதூர ஊரணி கண்டுகொள் என்று காட்டிய மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான். வந்து என்ன பண்றான், இது மாய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம அறிவை கொஞ்சமா திருத்தி நம்மளை அவனுடைய அடிமையாக ஆக்கிக் கொள்வான். அப்ப உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சகலருக்கு, நம்மை போன்ற சகலருக்கு மானுடை சட்டை தாங்கி குருவாய் வருவான். விஞ்ஞானகலர் பிரளயாகலர் போன்றவர்களுக்கு அறிவுக்கருவாய் நின்று உணர்த்துவான் குருநாதன். அடுத்தது ஆரறிவார் எல்லாம் அகன்ற நெறியருளும்
பேரறிவான் வாராத பின். பேரறிவான் முற்றறிவுடைய இறைவன். எல்லாம் அகன்ற நெறி. உலகப்பற்றுகளை எல்லாம் விட்டு நீங்கினாலும் கூட, உயிர்கள் எல்லாம் நீங்கினாலும் கூட, உணரத்தக்கக்கூடிய நாம் உலகப்பற்றுகளை விட்டு நீங்கினாலும் நாம பற்ற வேண்டியது திருவருள் ஞானம். அந்த நெறியை அவன் அருள் செஞ்சா மட்டும்தான் அந்த நெறியை பெற முடியும். உலகப்பற்றை விட்டு நீங்கினாலுமே அவனை பற்ற வேண்டும் என்றால் அதுக்கு அவன் தான் வரணும். ஆரறிவார் எல்லாம் அகன்ற நெறியருளும் பேரறிவான் வாராத பின். எல்லாம் அகன்ற ஆன்மா எல்லா பற்றுக்களையும் நீக்கினால் உணரத்தக்கதாகிய ஞான நெறியினை பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு உணர்த்தும் தகுதியுடைய முற்றறிவுடைய இறைவன் உருவடிவம் கொண்டு வெளிப்பட்டு உபதேசம் முகத்தால் உணர்த்தாத பொழுது அந்நெறியை யார்தான் அறிய வல்லார்? வல்லரோ ஒருவரும் இல்லை. குருநாதன் உபதேசம் செய்தால்தான் நாம் ஞான நெறியை உணர முடியும். நாவுக்கரசர் சொல்றாரு, வெறியார் மலர் ஒன்றை சூடினானை வெள்ளானை வந்திரைஞ்சும் வெண்காட்டானை அறியாது அடியேன் அகப்பட்டேனை அல்லல் கடல் நின்று ஏற வாங்கி நெறிதான் இது என்று காட்டினானே. நாம் செல்ல வேண்டிய நெறி அவன் தான் காட்டான். 6ஆம் நிச்சல் நடிவழிகள் தீர்ப்பான் தன்னை பொறியோடு அறவார்த்த புனிதன் தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி கண்டேன் நானே. பூந்திருத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அறியாது அடியேன் அகப்பட்டேனை, அனாதியே ஆணவத்தாலே அகப்பட்டு கிடப்பேனை அல்லல் கடல் நின்று ஏற வாங்கி, இந்த பிறவியாக கடலில் இருந்து என்னை ஏற வாங்கி நெறிதான் இது என்று காட்டினானை. இதுதான் நீ செல்ல வேண்டிய நெறி அப்படின்னு யார் காட்டுவார் அப்படின்னா குருநாதன் தான். நெறிதான் இது என்று காட்டினானை நிச்சல் நலிவினிகள் தீர்ப்பான் தன்னை. தினமும் இறைவனை வழிபட நமக்கு இருக்கக்கூடிய பிறவி என்கின்ற நோய், ஆணவம் என்கின்ற மனம், கண்மம் என்கின்ற எல்லாத்தையும் நீக்கும். யாருக்கு? அவன்தான் நம்முடைய பூந்துருத்தியில் இருக்கக்கூடிய இறைவன் என்று நாவுக்கரசர் சொல்கிறார். இப்ப எல்லாம் உலகப்பற்றுகளை எல்லாம் விட்டு நீங்கினாலும் உணரத்தக்க ஞான நெறி இறைவனே குருநாதராக காட்டினால் மட்டும்தான் நாம் அறிய முடியும். அடுத்தது அடுத்த பாடம். இப்ப சூரியகாந்தக்கல் அப்படின்னா லென்ஸ், நம்ம லென்ஸ் வடி வச்சோம்னா சூரியனுக்கு நேரம் லென்ஸ் வச்சோம்னா என்ன, கீழே இருக்க பஞ்சு நெருப்பெல்லாம் பிடிச்சிக்கும். சூரியன் இல்லாம சூரியகாந்த கல் செயல்படுமா? இப்ப இங்க வச்சு காமிச்சாங்கன்னா பிடிக்குமா? பிடிக்காது. அப்படி அதை பிடிக்கும்னு சொன்னா ஞானகுரு இல்லாம ஒரு ஞானம் தோன்றும்பா. இப்ப சூரியன் இல்லாமல் எப்படி சூரியகாந்தங்கள் செயல்படாதோ அதுபோல குருநாதன் இல்லாமல் நமக்கு அறிவு தெளிவடையாது, ஞானம் கிடைக்காது. அதான் சொல்றேன். ஞானம் இவன் ஒளிய நன்னியிடும் நற்கள் அனல் பானு ஒளியப்படின். பானுன்னா சூரியன். சூரியன் இல்லாமல் அங்கே ஒரு நிகழ்வு இருக்காது, சூரியகாந்த கல்லினால எந்த நிகழ்வு இருக்காது. அதுபோல குருநாதன் இல்லாமல் நம்முடைய அறியாமை நீங்காது. சூரியகாந்த கல்லுக்கு எப்படி சூரியன் முக்கியமோ அதுபோல இந்த உயிர் பக்குவமுடையதற்கு ஞானகுரு முக்கியம். ஞானகுரு இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஞானம் கிட்டும் என்று சொல்கிறார். அவன் யார் என்று சொன்னால், நில்லாத நீர்சலை மேல் நிற்பித்தானை நினையா என் நெஞ்சை நினைவித்தானை கல்லான எல்லாம் கற்பித்தானை காணாதனை எல்லாம் காட்டினானே. அவன் எல்லாம் செய்யறான். நில்லாத நீர்சடை மேல் நிற்பித்தானே, அது அவனுடைய பேர் ஆற்றல். நினையா என் நெஞ்சை நினைவித்தான், இது அதோட பெரிய ஆற்றல். அந்த தண்ணியை கூட மேல நிறுத்திடலாம்,
இந்த உலகம் பூரா சுத்திட்டு இருக்குது இந்த நெஞ்சு, இதை அவனை நினைக்கும் மாதிரி செஞ்சான் இல்லையா, அதான் பெரிய பெருசு, ரொம்ப பெருசு. அதோட என்ன, கல்லை பிசைந்து கனியாக்கி, கல்லை பிசைய முடியுமா? முடியாது. கல்லை பிசைந்து கனியாக்கி, கல்லை பிசைந்து கனியாக்கி அப்படின்னு சொன்னதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, கல்லை பிசைந்து பின்னாடி உயிரை கனியாக்க வேண்டும் என்பதற்காகவே முதல்லயே ட்ரையல் பார்த்தது தான் மேருமலை வில்லா வளைத்ததான். பின்னாடி கல்லை பிசைந்து கனையாக்கணும்னு சொல்லி ட்ரையலா மேருமலையை வில்லா வளைத்தார். மலையை வளைக்க முடியுமா? முடியாது. ஆனா ட்ரையல் பார்த்தா. ஏன்னா பின்னாடி என்னை போன்ற கல் நெஞ்சக்காரர்கள்லாம் வருவார்கள், அவங்களை பிசைந்து கனியாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே ஒரு முயற்சி பண்றாரு. கல்லா நினையா என் நெஞ்சை நினைப்பித்தான். இறைவனையே நினைக்காமல் உலகத்தையே நினைத்துக் கொண்டிருந்த என்னையும் ஒரு பக்குவப்படுத்தி அவனை நினைக்குமாறு செய்தான். அதுதான் நில்லாத நீர் சடைமே நிற்பித்தானே, அதை விட பெரிய வேலை. கல்லாதன எல்லாம் கற்பித்தான், காணாதனை எல்லாம் காட்டினான், சொல்லாதனை எல்லாம் சொல்லி என்னை திருவைந்தெழுத்து சொல்லி 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 தொடர்ந்து இங்கு அடியேனை ஆளாக்கி, அதுல இருந்து வெளியே போகாம வச்சிருக்காங்க, கடைசி வரைக்கும் அப்படியே வச்சிருப்பான். ஆளாக்கொண்ட பொல்லாயன் நோய் தீர்த்த புனிதன் தன்னை, கொடிய பிறவி என்ற நோயிலிருந்து நம்மை நீக்கியவனோ புண்ணியனை பூந்துருத்தி கண்டேன். பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராய் உள்ளா குழால் துருத்தி போக்கலாம். பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராய் உள்ளா. அடுத்து ஏலூர் திருவிழா வந்துருது, எல்லாரும் வந்துருக்கு. ஏன்னா அதுதான் எனக்கு பிடிச்சதுல உயர்ந்த ஒரு விழா. இந்த முருகனையோட வரல, இந்த தடவை வந்தாங்க. இப்ப இந்த வருஷம் சொல்ல முடியாது, பிள்ளைய பையனை எல்லாம் வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டேன். அதனால ஏலூர் திருவிழா ரொம்ப உயர்ந்த திருவிழா, கண்டிப்பா பாருங்க. ஒரு அம்மா, அந்த ஊர் பழக்கம் பாருங்க, ஒரு அம்மா 80 வயசு அம்மா நடந்து போகுது, 35 கிலோமீட்டர் நடந்து போகுது. அம்மா எப்படிம்மா நடக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதான் ஐயாயிரம் பார்த்துக்கோம், நாம நடக்கிறோம். அந்த அம்மா அந்த சொல்றதுக்கோ அந்த செயலுக்கோ அந்த முகத்துக்கோ ரியாக்ஷனுக்கோ சம்மந்தமே இல்லை, சும்மா கேஷுவல். அங்க எல்லாருமே ஐயாரப்பா ஐயாரப்பா ஐயாரப்பா, உட்கார்ந்தா ஐயாரப்பா, எந்திரிச்சா ஐயாரப்பா, அப்படியே பழகிட்டாங்க. ஐயாரப்பா ஐயாரப்பா ஐயாரப்பா. நீங்க சாதாரணமா போனீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒருத்தன்னு சொல்றாரு, ஒருத்தர் ஒரு ராகிக்குள் ஒரு குண்டால ஊற்றி கொடுத்துருந்தாரு. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டேன். நான் ஆட்டோ டிரைவருங்க, ஆட்டோ ஓட்ட போவேங்க, ஆனா என்னுடைய வருமானத்துல ஒரு பங்கு இதுக்குன்னு எடுத்து வச்சிருவேங்க. இந்த ஏலூர் திருவிழா, ஆமா, தலைமுறையா செய்யறாங்க. ஏலூர் திருவிழா மிக உயர்ந்த விழா. கண்டிப்பா ஏலூரும் ஒரே நாள்ல தரிசனம், சிறந்த விழா. தமிழ்நாட்டில் எந்த பத்திரிகைக்காரனும் டிவிக்காரனும் போட மாட்டான், இதெல்லாம் எதுலையும் போட மாட்டான். ஏன்னா உயர்ந்த விழா, போட முடியாது, இடம் முடியாது, போட மாட்டான். அதனால எல்லாரும் ஏலூர் திருவிழாவுக்கு வரணும். இப்ப நாம இதை பார்த்தது சரி, முடிச்சிருவோம். இப்ப இந்த அதிகாரத்துல என்ன சொல்றாங்கன்னா, டீ குடிக்கிற டைமா முடிய, டீ குடி டைம் ஆயிடுச்சு. இந்த சகல நிலையிலும் சரி, சகநிலையிலிருந்து சுத்த நிலை அடையும் காலம் வரை நமக்கு உள்ளே இருந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறான் ஒரு இறைவன். அதை உணரணும். நான் ஒரு 5வது படிக்கும்போது எங்க ஆசிரியர் சொல்லுவார், ஏதாவது ஒரு சந்தேகம்னா அமைதியா இருந்து இரு, உள்ள சொல்லுவார், கேட்டுக்கு அப்படின்னு. எப்படி சார் சொல்லுவார் அப்படின்னு, எப்படி சொல்லுவார் சொல்லுங்க அப்படின்னு. ஒரு திருடன் திருட போறான், திருடுறதுக்கு முன்னாடி சாமி சொல்லுவார், திருடாத, இது தப்புன்னு சொல்லுவார். இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போவான். சாமி சொல்லுவான் உள்ளுக்கு போயிட்டு திருடிடுவானா, திருடுனா அடி வாங்குவான்.
நான் அப்பயே சொன்னேன்ல, கேட்டியாடா அப்படின்னா, அதெல்லாம் கேட்டேன், ஆனால் இந்த காசு எடுத்ததுனால தான் நான் இவ்வளோ செலவு பண்ணேன் அப்படிமாண்ணா. சாமி சமாதானம் சொல்கிறான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் சமாதானம் சொல்லி சொல்லியே சாமி சொல்கிறத நம்ம கேட்கறது இல்லையா? சின்ன வயசு சொல்லுவார், திருட போகும்போது சொல்லுவாரா சாமி, டே திருடாத, திருடனா அடி வாங்குவேன். அடி வாங்கிடுவாங்க. இப்போ சொல்லுவாரா சாமி, டே முதல்லே சொன்னேன்ல, கேட்டியா? நீ நம்ம மனசுக்குள்ள கேளுங்க நிறைய சொல்லுவார். கேட்டியா, நான் சொன்னேனே கேட்டியா அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொல்லுவானா, நீ சொல்றது கேட்டிருந்தா நான் இந்த பொருள்லாம் வாங்கியிருக்க முடியுமா, அதுக்கு அடியே பரவாயில்ல அப்படின்பாங்க. மனசுல உள்ளுக்கு இருந்து சொல்றத நம்ம மறுத்து சொல்லிட்டு போயிடுவோம். அப்ப அவர் சொல்லிட்டே தான் இருக்காரு, நாம் கேட்கல. கேட்கிற பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் சாமி வெளியே வந்துடுவார். அப்ப இந்த உலகில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல அதிலிருந்து இறைவன் திருவடி அடைகிற வரைக்கும் சாமி நம்ம கூடயே உள்ள இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்தி தான் நம்ம இந்த நிலை கொண்டு வந்திருக்காரு. அது அப்படி உணர்த்தி இந்த உயிரை பக்குவம் அடைந்த பிறகு உள்ளிருந்த இறைவன் குருநாதராய் முன்னின்று வந்து அருள் செய்கிறான். அத்தகைய திருவருளுக்கு, அப்படி நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த திருவருளுக்கு தான், உள்ளுக்கு இருக்கக்கூடிய இறைவனுக்கு தான் நாம என்ன நிலையில இருக்கோம்னு அவனுக்கு தெரியும். அதுதான் அகத்துரு நோய்க்கு உள்ளினரே. அப்படிப்பட்ட அருளே குருவாக வந்தார் என்பதை உலகத்தில் உள்ள மக்கள் அறிய மாட்டார்கள். உலகத்தில் உள்ளவர்கள் அறிய மாட்டார்கள். பார்வை விலங்கை காட்டி விலங்கை பிடிப்பது போல நம்மை பற்றுவதற்காக இறைவன் இறங்கி வந்த நிலை குருநாதன். தன் நிலையில இருந்து இறங்கி நம்மை பக்குவப்படுத்துவதற்காக ஒரு பக்குவமுடைய ஆன்மாவில் அதிர்ப்பித்து நின்று நமக்கு ஞான உபதேசம் செய்வான். அவன் மேலிருந்து கீழே இறங்கி, அவன் உயர்த்திருந்து இறங்கி நமக்காக ஒரு சாதாரண மனிதரை போல வந்து உபதேசம் செய்வான். அதனால சொன்னாரு, குருநாதனை இகழாதே, சிறுமை என்று இகழாதே. சாதாரண ஒரு இறைவனே இறங்கி வந்திருக்கார், இறங்கி வராரு. ஞான நூல்களை குருநாதன் துணையிலே நாம் கற்க முடியாது. அவர் சொன்னாதான் நமக்கு விளங்கும். அப்புறம் அவரு விஞ்ஞானகலர் பிழையாகலருக்கு அறிவு கரிவாய் என்று உணர்த்துவார். நம்மை போன்ற சகலருக்கு தான் நேரா குருநாதனாய் வந்து உபதேசம் செய்வார். அப்படிப்பட்ட இறைவன் எப்படிப்பட்டவன்? உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன். உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு. உலகம் என்பது தொல்காப்பியம். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு. எல்லாரும் 6 அறிவுடையவர்கள், மக்கள் 6 அறிவுடையவர்கள், எல்லாரும் 6 அறிவுடையவர்கள் சொல்ல முடியாது. 6 அறிவுடையவர்களா மக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. 5 அறிவுடையவர்களும் இருப்பாங்க, 4 அறிவுடையவர்களும் இருப்பாங்க, சொல்ல முடியாது. அதனால உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு. அப்ப உலகத்தில் உள்ள உயர்ந்தவர்களால் கூட உணர்ந்து ஓர முடியாது. உலகளால் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவன். அவர் இறைவனை உணர்ந்து ஓதி அறிந்து கொள்ள முடியாது. நிலவுலாவிய நீர்மலி வேணியன். நிலவு இருக்கு. நிலவு எதை காட்டுது? நிலவு அவன் திருவடியில வந்து விழுது. என்னை காப்பாத்துன்னு வந்து விழுது. அவன் திருவடியை சென்று அடைந்தால் அவன் தூக்கி தலை வச்சுக்குவான். நிலவுலாவிய நீர்மலி அடங்க முடியாத ஆற்றலோடு கங்கை வந்து கொண்டிருக்கிறது. அதை அப்படியே ஒரு முடிச்சு நிற்பார். பேராற்றலுடைய உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன். அவனை உலகெல்லாம் உணர்ந்து ஓத அறிய முடியாது. நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன். அவன் அளவிருந்த ஒளியர். அண்ணாமலையில் அவனை பார்க்க முடியல, யாராலையும் பார்க்க முடியாது. அப்படியே பிளம்பாய் அழகில் சோதியன். அப்படிப்பட்டவன் அம்பலத்து ஆடுவான்.
அம்பலம் என்பது நீங்க தில்லை மட்டும் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு உயிரினுடைய அறிவிலும் அவன் நடனம் செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு உயிரிலேயும் இறைவன் நடனம் செய்து கொண்டிருக்கிறார். படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருளல், ஐந்தொழில் கூத்து ஒவ்வொரு உயிரினுடைய அறிவிலையும் நடத்தி கொண்டிருக்கிறான். அவன் அப்படி நடத்துறதுனாலதான் நமக்கு சிந்தனை, நினைப்பு, மறப்பு, சினைப்பு, மறப்புலாம் வந்து கொண்டே இருக்கிறது. அவன் அந்த நடனம் செய்யவில்லைன்னா நமக்கு நினைப்பு, மறைப்பு, செயல்பாடு எதுவுமே இருக்காது. அவனுடைய மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அவனுடைய திருவடியை வாழ்த்தி வணங்குவான். நல்காது ஒளியான் நமக்கு என்று உன்னாமம் விதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்குளரா வணங்கா மனத்தால் நினைந்து உருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே. ஒல்கா நிற்கும் உயிர்க்கு இறங்கி அருளாய் என்னை உடையானே. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் உவங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகெல்லாம் வழாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம்.